ஹலோ மக்களே, நம்ம அவளோட எதிர்பார்த்த திவ்யா மற்றும் பார்வதியோடைய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அதனால் இவங்க 2 பேருக்குள்ள சரியான வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு. என்னாச்சு, ஏதாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்ம பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து திவ்யா கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வந்து இந்த தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற ஒரு காஸ்டியூம் போட்டு அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண வச்சுருப்பாங்க லாஸ்ட் வீக்கில். ஸோ அந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இட்ஸ் மீன்ஸ் கேம் நல்லா தான் விளையாடிருப்பாங்க, ஆனால் அந்த கேரக்டரை ஒழுங்காக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்குனால வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கேரக்டரை பற்றி அவங்க பேச எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும் பொழுது, அப்போ வந்து திவ்யா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சுத்தமாக வந்து அந்த டாபிக்குள்ளேயே அவங்க போல, அவங்க வந்து அதை விட்டுட்டு வேறு எங்கேயோ வந்து சுற்றிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து சுத்தமாக புரியவே மாட்டேங்குது, பிடிக்கவும் மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஒரு டாபிக்குள்ளேயே வரமாட்டேங்கிறீங்க, என்னத்தை பேசிகிட்டு இருக்கோமோ அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. எப்பவுமே ஒரு அக்யூசேஷன் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அக்யூசேஷனை கிளியர் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கீங்களே தவிர, மற்றவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன கண்ணோட்டத்தில் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லா தடவையும் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் திவ்யா கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் பார்வதி, நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் பேசுகிறது இது மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க, இந்த மாதிரி டைரெக்டாக வாங்க அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறத அப்புறம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. என்ன, நான்லாம் பயங்கர கோவக்காரி. ஏன்னா நான் உங்ககிட்டலாம் வந்து பொறுமையாக நிதானமாக வந்து பேசிகிட்ருக்கோம்ல, ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன விஷயமோ அதுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஒரு மாதிரி மிரட்டலோடு தான் பேசுகிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை தான் அது. நீங்கள் பேசுகிற அளவுக்கெல்லாம் நான் வந்து பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னும்போது அது கண்டிப்பாக கடுப்பு ஏற்றும் திவ்யாவுக்கு, ஓகேவா? ஸோ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஸ்டைலில் அவங்க வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக திவ்யா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வக்கோளாறு தான். டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதும் இல்லை ஒன்று. அண்ட் அவங்கள பற்றி நிஜமாகவே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி கிளியர் பண்ணுறதுல மட்டும்தான் ரொம்ப குறியாக இருப்பாங்களே தவிர மற்ற விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க, மற்ற பிரச்சனைக்குள்ளே என்ட்ராகவே மாட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிடணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து திவ்யா. சில நேரங்களில் அவங்களும் வார்த்தைகள்லாம் வந்து விட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்வதி அவர்கள் வந்து சரி ஓகே, இது வந்து வேலைக்கு ஆகாது, பேசி முடிவு வராது போல், சாப்பிட்டு பேசலாம், நீங்கள் பேசுகிறத கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது, என்ன சாப்பிட்டு பேசலாம், தூங்கிட்டு பேசலாம், நடந்துட்டு பேசலாம், படுத்துட்டு பேசலாம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க திவ்யா. ஸோ இது எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ 2 பேருக்கும் கூடிய விரைவில் இன்னும் வேகமான முட்டல்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.